வணக்கம் மேசராசி நண்பர்களே. பலன்களை அள்ளி வழங்கும் பராபவ வருடம் நெருங்கிவிட்டது. ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இதனால் விரயஸ்தானம் பலம் பெறுகிறது. அதே நேரம் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். எனவே தேவைக்கேற்ற பணம் தேடி வரும். அதோடு ஆண்டு தொடங்குவதே உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்குரிய கிழமையில்தான். எனவே வேண்டிய நற்பலன்கள் உங்களை வந்தடையும். விடிவு காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லி மகிழ்வீர்கள். கிரகங்களின் சுழற்சிக்கேற்ப வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரும். தளர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் வழிபாடு முறைகளை முறையாக மேற்கொள்ளுங்கள். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் பாக்யாதிபதி பலம் பார்த்து யோக பலம் பெற்ற நாளில் வரம் தரும் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் நிரந்தரமாக நற்பலன்கள் கிடைக்கும். வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 அன்று குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அதன் பின்னர் ஐப்பசி 3ஆம் தேதி 20/10/2026 அன்று சிம்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அங்கிருந்து மாசி மாதம் 1ஆம் தேதி அதாவது 13/2/2027 முதல் வருட கடைசி வரை மீண்டும் கடகத்தில் சஞ்சரிக்கிறார். இடையில் வக்ரகதியிலும் குரு பகவான் இயங்குகிறார். நவகிரகங்களில் சுப கிரகம் என்று சொல்லப்படும் குரு பகவான் பார்க்கும் இடமெல்லாம் புனிதமடையும். அதன் விளைவாக நற்பலன்கள் ஏராளமாக நடைபெறும். கடக குரு சஞ்சாரம். கடகத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் அந்தந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்கள் உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சியும் கைகூடும். பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருங்கள். அரசு வேலை கிடைக்க போராட வேண்டியதற்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் கை கொடுக்கும். குருவின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே தொழில் தொடங்குவதில் தாமதத்தை சந்தித்து வந்தவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்பு உருவாகும். கிளை தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். இக்காலத்தில் செல்வ நிலை உயரும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பெற்றோர் உடல் நலம் சீராகும். அவர்களின் ஆதரவு திருப்தி தரும். சொத்துக்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள் கூடும். ஆனாலும் அதை சமாளிப்பீர்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாட்டு யோகம் போன்றவை முயற்சி செய்யாமலே சிலருக்கு வரலாம். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலை இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்ளலாம். சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை உங்கள் ராசியிலும் 9, 11 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் அவர் பார்க்கும் இடங்கள் புனிதமடைகின்றன. உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் யோசிக்காது செய்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கல்யாணம், காதுகுத்து, கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா, மணி விழா, முத்து விழா போன்றவற்றில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும். உங்களின் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். பெற்றோர் வழியில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அகலும். சொகுசு வாகனம் வாங்கும் ஆவல் பூர்த்தியாகும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். இளைய சகோதரத்தோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். ஊதிய உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி கூடும். சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு திசா புத்தி பலம் பெற்றிருந்தால் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இல்லை என்றால் இருக்கும் இடத்தில் இருந்து கொள்வதே நல்லது. ஏனென்றால் 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது. அதே போல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் ஐப்பசி 27ஆம் தேதி அதாவது 13/11/2026 அன்று 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதே போல் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். 10ஆம் இடத்து ராகுவால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தனவரவு திருப்தி தரும். வேகமும் விவேகமும் கலந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள்.
சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் பயணங்கள் அதிகரிக்கும். ஆதாயம் இல்லாத அலைச்சல்களால் மனவாட்டம் ஏற்படும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஆரோக்கிய தொல்லையால் மருத்துவ செலவு கூடும். பெற்றோர், உற்றார், உறவினர், அக்கம்பக்கத்தினர் வழியில் பிரச்சனைகள் வரலாம். கவனமாக செயல்படுங்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நன்மையை வழங்கும். சில காரியங்களை அதிக முயற்சியின் பேரில்தான் முடிக்க முடியும். இந்த ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செல்வ வளத்தை பெருக்கும்.